நம்ம லோன் எடுக்கிறோம்ல, ம். பேங்க்லேருந்து லோன் எடுக்கிறோம், கிரெடிட் கார்டு எடுக்கிறோம், இஎம்ஐ டியூ ஆச்சு. ஓகே, காலையில் மத்தியானம் நைட்டு கால் வருமா? ஆமாமா. கண்டிப்பாக வரும். 3 தடவை 3 தடவை கூடவே வரும். பட் ஆனால் டெபாசிட் மெச்சூர் ஆச்சுன்னா ம். பேங்க்லேருந்து கால் வருமா? வராது. வராது. ம். ஏன்னா பேங்க்ல நம்ம கொடுக்கறது வந்து நாமினியோட பேரு, நம்மளோட ரிலேஷன்ஷிப். ம். பேங்க்ல யாருமே வந்து நம்ம நாமினியோட கான்டாக்ட் நம்பரோ இமெயில் ஐடியோ வாங்குறது இல்ல. இது என்ன சிஸ்டம் இது? இதெல்லாம் வந்து சரியாக செய்யப்படலையா இல்ல திட்டமிட்டே அப்படிதான் செய்யப்பட்டிருக்கா? எனக்கே தெரிஞ்சு ஆர்பிஐ ஆர்பிஐயோட ஃபார்ம்லயே வந்து நாமினேஷன் ஃபார்ம்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேமு, ரிலேஷன்ஷிப் அவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. நான் கேட்குறேன், ஏன் இமெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் ஏன் வைக்கிறது இல்லை? இல்ல நானும் அதான் கேட்கிறேன். இப்ப நாமினியே என்னன்னா, ஆமா இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சு, என்னோட நாமினிக்கு அது போய் சேர்ந்ததுக்காக தான் நான் நாமினி பேர் போடுறேன். ஆமா, அப்ப அவங்கள பேங்க் கான்டாக்ட் பண்ணாது. கான்டாக்ட் பண்ணாது. அப்போ உங்க இப்போ பணம் புது நியூ ஜென் பேங்க்ல கொஞ்சம் பேர் அதை ப்ராக்டிஸா பண்றாங்க. அதுவே ஒரு ஃபீச்சரா சொல்றாங்க, ஒரு சர்வீஸ் மாதிரி சொல்றாங்க. வந்து நீங்களோட நாமினி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுங்க. நான் இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க இமிடியேட்லா உங்க பேங்க்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிட்ட வந்து கிளியரா சொல்லுங்க, என்னோட நாமினியோட கான்டாக்ட் நம்பர் தான், இது இமெயில் ஐடி, உங்க ரெக்கார்ட்ஸ்ல வந்து என்ன சிஸ்டம்ல கஸ்டமர் ஐடியில் இதெல்லாம் போடலாம், ஏத்தலாம். நீங்க ஃபார்முலா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நான் வெளிப்படையாவே இதை கேட்கிறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, 2 காலம் ஆட் பண்ணுறது தான். அவ்வளவுதான். சரியா? ஆமா, என்னோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு டிக் பண்ணுன்னு சொல்லி ஒரு 10 வரி கொடுக்கக்கூடிய வங்கிகள், நிறுவனங்கள் இதை சேர்க்க முடியாதா என்ன? ஏன் சேர்க்காம வச்சிருக்காங்கன்னு கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேசிக்கலி மணி பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபாசிட் மெச்சூர் ஆனால் பேங்க்கில் அவங்க வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த பிளான் இருக்கும் ரினியூவல் பண்ணுறதுக்கு. ஏன்னா தட் இஸ் அ பேங்கிங் சிஸ்டம்னா. இதுவே வந்து ரோல் பண்ணி இருக்கனால கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே வைக்காதீங்க, எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. அதாவது பேங்க்கிட்டேருந்து கவர்மெண்ட் எடுத்துக்குது. ஆமாம், கடைசியில் நான் சரியா அப்போ பேங்க்ல என் பணம் இருக்கு, பத்திரமா இருக்கும்னா நான் விட்டுட்டா அவங்களுக்கு தான் போகும். ஆமாம், கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ ஃபைனலாக கவர்மெண்ட் கேட்குறது பேங்க் நீ வச்சுக்காத எங்கிட்ட கொடுத்துருங்கிறது தான். 10 வருஷத்துக்கு மேலே டெபாசிட், 7 வருஷத்துக்கு மேலே இன்சூரன்ஸு, 7 வருஷத்துக்கு மேலே ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதெல்லாம் வந்து யாருமே கிளைம் பண்ண வரலன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்துக்கும் செப்பரேட் ஃபண்ட் இருக்குது, வாங்கிச்சுப்பாங்க.